கட்டுறேன்னு வச்சுக்க, வீடு கட்டுறேன், நான் இந்த மாதிரி வீடு கட்டலான்னு முடிவு பண்ணி வீட்டில் போய் நின்று என் ஒய்ஃபு சொல்லுவாங்க இந்த மாதிரி வீடு வேணாம் அந்த மாதிரி வீடு வச்சுக்கலான்னு சரின்னு பண்ணுவேன். அப்புறம் ரூம் சொல்லுவான், என் பையன் வந்து இந்த மாதிரி ரூம் இருக்கலாம்பான்னுவான். எங்க அப்பா வந்து இந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம், ஆனா நான் நினைச்சதுதான் வேற, எங்க அப்பா வேற கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு. இப்படி நான் முடிவு எடுத்திருப்பேன், அவங்க வேற ஏதாவது சொல்லி சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறி போயிடும். ஆக மொத்தம் நான் தான் குடும்ப தலைவராயிரு. ஆனா நீ எடுக்கிற முடிவு இது வரைக்கும் செயல்படுத்த முடியல. கரெக்டா? முடியல. 1000 தலையீடு இருக்கு, 1000 குறுக்கீடு இருக்கு, உன்னால செயல்படுத்த முடியல. ஆமா, ஒரு வீடு கட்ட முடியாத துப்பு இல்லாத உன்னை இல்ல சொல்றது ஒழுங்கா தெளிவா, துப்பு இல்லையே உனக்கு, அதுக்கு வந்து திராணி இல்லையே, இல்லடா காரி மூஞ்ச பொழப்பா இருக்கு, இல்லடா உன்னை திட்டுறாங்கல்ல வீட்டுல, நீ எடுத்த முடிவு சரி இருக்கோ இல்லையோ உன்னால முடிவு எடுக்க முடியல. இந்திய நாட்டுல பிறந்த உனக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? என்ன அங்கீகாரம்? ஓட்டு போடுறது. நீ சொன்ன நான் ஓட்டு போட்டான். ஆமா, அந்த ஓட்டு போடும் போது உங்க அம்மாவோ அப்பாவோ சின்ன வீடோ சித்தி வீடோ இல்லடா சித்தி வீடோ பெரிய மாமா வீடோ இல்ல உற்றாரோ உறவினரோ ஃப்ரெண்டோ எவன் எதுக்கு சொன்னாலும் அதெல்லாம் விட்டுட்டு நான் யாருக்கு நினைக்கிறேனோ அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்ற ஒரே உரிமை இருக்கிறது ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தாண்டா பரதேசி. அத ஜனநாயக கடமை, அதாவது இந்த நாட்டுல பிறந்தல, அதுக்காக உன்னுடைய கடமைன்னா ஓட்டு போடணும். கடமையா? ஆனா ராணுவத்துல இருக்க கடமை, இந்த நாட்டுக்காக கடமை இருந்தாங்க, இதை போய் கடமைன்றீங்க. கடமைன்றாரு. இப்ப உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னல, அதே அங்க சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க. அதுதான், நீ ஓட்டு போடாதாலதான் உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் வேலை வாய்ப்பு பெருகல. ஏன்னா பர்சன்டேஜ் பாக்குறாங்க, எவ்வளவு போலிங் ஆச்சு, இவ்வளவுதான் ஆச்சு, இவ்வளவு மக்களுக்கு என்னத்த பண்றதுன்னு அவங்களுக்கும் சலிப்பு வந்தது. ஆட்சியாளர் உட்காந்தாங்கன்னா இவனுங்களே எனக்கு ஓட்டு போடல, இவங்களுக்கு என்னத்தை செய்யணும்னு தோணுது. ஸோ சதவீதம் ஏறணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றது உனக்கு மிகப்பெரிய விஷயம்னா கடமை ஒண்ணு, இன்னொன்னு உன்னுடைய உரிமை. உங்க அம்மா அப்பா கொடுக்காதே, உங்க அக்கா தம்பி தராதே, உங்க அண்ணன் தம்பி தராத உரிமை ஜனநாயக நாட்டுல நீ யாருக்கு நினைச்சியோ உனக்கு ஓட்டு போடணுன்ற உரிமை எந்த நாட்டிலையும் கிடையாதுடா, இந்தியாவில மட்டும் தான்டா இருக்கு. அவ்வளவு பெரிய உரிமையை விட்டு கொடுக்குறியா? எந்த நாட்டிலையும் கிடையாது ஓட்டு போறது. 2-3 நாடு தான் இருக்கு. அதானே, ஏன்னா நானும் படிச்சிருக்கேன்ல. இவர் தம்மால படிக்காத மாதிரி சொல்லிட்டாரு பத்தியா, எந்த நாடுங்க தபாரு டீகல். நான் சொல்றது கிளியரா கேட்டுக்கோ. ஓட்டு போற உரிமை உனக்கு இருக்கு, சரி, கடமைன்னு இருக்கு, 2 இருக்கா? இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தோணுதா? இப்போ ஓட்டை பத்தி யோசிக்கும்போது யோசிச்சு பார்த்து சொல்லு. 2 நிமிஷம் யோசிடா, அப்புறம் எனக்கு கட்ட கோவம் வரும், நானும் பேச ஆரம்பிப்பேன். இதை விட ஓட்டு போறதுல நான் என்னங்க இன்னும் யோசிச்சு சொல்ல முடியும்? ஓட்டு போறது வேற என்ன நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஜனநாயக கடமை, ஜனநாயக உரிமை. சரி, ஆமா. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்னது?